பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. திருப்பதி லட்டு கலப்பட நெய் வழக்கில் திடீர் திருப்பம். நெய்க்கு பதில் ரசாயனம் கலந்த பாமாயிலை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நிறுவனம் வழங்கியது சிபிஐ விசாரணையில் அம்பலம். பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளதால் நேரடியாக ஒப்பந்தம் பெற முடியாமல் மோசடி செய்த உத்தரப்பிரதேச நிறுவனம். ஏஆர் டைரி நிறுவன பெயரை பயன்படுத்தி மோசடியாக ஒப்பந்தம் பெற்று விநியோகித்தது கண்டுபிடிப்பு. குற்றங்களின் தலைநகரமாக பீகார் மாறிவிட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். வீட்டிலிருந்து பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத விவகாரம். எஃப்ஐஆர் பதிவு செய்ய ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நீதித்துறைக்கு காட்டமான கேள்வி. வேலூர் மாவட்டத்தில் மாலையில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சேலத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு நாளிதழில் விளம்பரம் கொடுத்த தந்தை மீது மகன் கொடூர தாக்குதல். மகனை பிடித்து சூரமங்கலம் போலீசார் விசாரணை. நாகையில் சுனாமி வீடு இடிந்து விழுந்து இருவர் படுகாயம். ஆபத்தான நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து பின்னால் தனியார் பேருந்து மோதிய விபத்து. சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் கடும் போக்குவரத்து நெரிசல். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல. நான் தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாடு பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைகிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தகவல். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு மதியம் வரை 2,98,425 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு. 2,44,168 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி உள்ளதாகவும் உயர்கல்வித்துறை தகவல். ஞானசேகரனிடம் ஒரு முறை கூட பேசியதில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க சென்றபோது ஞானசேகரன் போட்டோ எடுத்தார் என்றும் விளக்கம். ஞானசேகரனுக்கு எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட போன்ல பேசினது இல்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சார். அப்ப என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. இபிஎஸ் துரோகத்தை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என கனிமொழி எம்பி விமர்சனம். டெல்லி எஜமான்களுக்கு பணிந்து நடப்பவருக்கு எங்களுக்கு போதிக்க ஒரு உரிமையும் இல்லை எனவும் விளாசல். தமிழகத்தில் இன்று 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவு. கும்மிடிப்பூண்டி அருகே சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி பயங்கர விபத்து. லாரிகளின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள். மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி ராணாவின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜூலை 9ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கர்நாடகாவில் சாலையில் சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் திடீர் தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பின் ட்ரோன் தொழிற்சாலை அழிப்பு. உக்ரைனின் 6 மாகாணங்களில் குறிவைத்து ரஷ்யா தாக்குதல். 3 பேர் உயிரிழப்பு, மேலும் பலர் படுகாயம். தன்னை திருடன் என்று அழைக்க வேண்டாம் என விஜய் மல்லையா வேண்டுகோள். தேடப்படும் குற்றவாளியாக அழைக்கலாம் என்று கோரிக்கை. வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறும். அந்நாட்டு அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் எதிரொலி. பாகிஸ்தானில் தீவிரமடையும் கால்வாய் திட்ட போராட்டம். TNPL 2025 தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணிக்கு எதிரான போட்டி. சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்கு 174 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம். புதிய இந்திய டெஸ்ட் அணியின் சாய் சுதர்சன் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும். ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் கருத்து. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.